Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா போஸ்ட்பெய்ட் பேக்கேजेस பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இவ்வளவு நாளா நம்ம நிறைய நிறுவனங்களோட ப்ரீபெய்ட் பேக்கேजेस பத்தி பார்த்திருந்தோம். ரீசன்ட்டா பார்த்தோம் அப்படினா டயலாக் நிறுவனம் கொடுத்திருக்க அவங்களுடைய போஸ்ட்பெய்ட் பேக்கேஜ் பத்தி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா இப்போ நம்ம ஏர்டெல் நிறுவனம் கொடுத்திருக்க அவங்களுடைய போஸ்ட்பெய்ட் பேக்கேजेस பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்போ ரீசன்ட்டா பார்த்தோம் அப்படினா ஏர்டெலும் டயலாக்கும் ஒண்ணா இணைஞ்சிருக்காங்க அப்படினு சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு கம்பெனியும் merge பண்ணதுக்கு பிறகு நமக்கு என்னென்ன நன்மைகள் வந்து கிடைச்சிருக்கு, பேக்கேजेस எதுவும் ரிலீஸ் ஆகி இருக்கா இல்லனா இனிதான் ரிலீஸ் ஆக போகுதா, என்ன விஷயம் நடக்க போகுது அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ ஏர்டெல் நிறுவனத்தோட போஸ்ட்பெய்ட் பேக்கேஜ் வந்து நீங்களும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு பெஸ்டான வீடியோவா இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இலங்கையில பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடரா 4 நிறுவனங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த 4 நிறுவனங்களும் பார்த்தோம் அப்படின்னா ஏர்டெல் நிறுவனம், டயலாக் நிறுவனம், மொபிட்டல் நிறுவனம், ஹச் நிறுவனம். இந்த மாதிரி 4 நிறுவனங்கள் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து நெட்வொர்க் அப்படிங்கறத யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல இப்ப ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா ஏர்டெல், டயலாக் இந்த ரெண்டு நிறுவனங்களும் ஒண்ணா இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இதுல நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்ப ரெண்டு சர்வீஸ் ப்ரொவைடருமே ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரா தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏர்டெல், டயலாக் ஒண்ணா இணைஞ்சதன் மூலமாக நம்மளுக்கு கிடைச்சிருக்க நன்மைகள் என்ன அப்படிங்கறத நான் இந்த வீடியோல ஃபர்ஸ்டாவே சொல்ல போறேன். சோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த ரெண்டு கம்பெனிஸும் merge ஆனதுல புதுசா எந்த ஒரு பேக்கேजेसமே இப்ப வரையும் ரிலீஸ் ஆகல. இன்னுமே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கம்பெனிஸும் கொடுத்த பேக்கேजेस மட்டும் தான் அப்படியே இருக்கு. இன்னுமே புது பேக்கேजेस எதுவுமே ரிலீஸ் ஆகல. சோ அதனால பார்த்தோம் அப்படின்னா இனி வரும் காலங்கள்ல தான் இந்த ரெண்டு கம்பெனிஸ்லயும் ஏதாவது merge பண்ணதுக்கு பிறகு புது பேக்கேஜ் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கறத நமக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு கம்பெனிஸும் merge ஆனதுல நம்மளுக்கு கிடைக்கிற இன்னொரு நன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெட்வொர்க் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் யூஸ் பண்ணி பார்த்த அளவுல இன்னுமே ஏர்டெல்ல பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட சில இடங்கள்ல வந்து நமக்கு 2G தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். 4G யூஸ் பண்ணாலுமே அந்த ஸ்பீட் வந்து ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்ற அளவுல தான் இருக்கும். ஸோ டயலாகோட இணைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அளவு ஸ்பீட் இன்னுமே வரல அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கான வேலைகள் வந்து இப்பதான் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு போன்ல ஒரு மெசேஜ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது நம்மளுடைய நெட்வொர்க் செட்டிங்ஸை வந்து டயலாக்கு சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கறத ஏர்டெல் சிம் யூஸ் பண்ற எல்லாருக்குமே இந்த மெசேஜ் வந்து கிடைச்சிருக்கும். இப்போ நான் ஸ்கிரீன்ல காட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அதை மேனுவலா ஒரு தடவை நீங்க பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க ஆட்டோமேட்டிக் அப்படிங்கறத வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த செட்டிங்ஸை வந்து உங்களுடைய போன்ல வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத அந்த மெசேஜ்ல தெளிவா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மெசேஜை பார்த்துட்டு உங்களுடைய நெட்வொர்க்கை வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு உங்களுடைய நெட்வொர்க் வந்து ஓரளவு பெட்டரா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கிடைக்கும். இது வந்து இப்ப அப்டேட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இனி வரும் காலங்களில் தான் ஏர்டெல் ஸ்பீட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நமக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு இதை பத்தி நமக்கு இந்த அளவு டீடைல்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இன்னுமே இந்த ரெண்டு கம்பெனிஸ்லயுமே புது பேக்கேजेस எதுவுமே வரல. merge பண்ணதுக்கு பிறகுமே நமக்கு பேக்கேजेस வந்து ரிலீஸ் ஆகல. இன்னைக்கு இந்த வீடியோல முக்கியமா நம்ம பார்க்க போறது ஏர்டெல் நிறுவனம் கொடுத்திருக்க போஸ்ட்பெய்ட் பேக்கேजेस பத்தி தான் பார்க்க போறோம். ஏர்டெல்ல எந்த அளவு தூரம் ப்ரீபெய்ட் பேக்கேजेस வந்து ஃபேமஸா இருக்கோ அதே அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட்பெய்ட் பேக்கேजेसும் ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்கு. ஸோ அதனால ஏர்டெல் நிறுவனம் கொடுத்திருக்க 3 போஸ்ட்பெய்ட் பேக்கேजेस பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க யாராச்சும் போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம அவங்க கொடுத்திருக்க 3 பேக்கேजेस எது அப்படிங்கறத வீடியோல போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏர்டெல் நிறுவனம் கொடுத்திருக்க அவங்களுடைய போஸ்ட்பெய்ட் பேக்கேஜ்ல ஃபர்ஸ்டாவே நம்ம பார்க்க போற பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு விலை குறைவா இருக்க ஒரு பேக்கேஜ் தான் பார்க்க போறோம். இந்த பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்டெல் நிறுவனம் கொடுத்திருக்க அவங்களுடைய ஃப்ரீடம் பேக்கேஜை விட ரொம்பவுமே விலை குறைவாக இருக்கு. ஸோ அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான விஷயம். இந்த பேக்கேஜோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா 989 ரூபா அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்ச்ல தான் இந்த பேக்கேஜ் வந்து பார்க்க கிடைக்குது. இந்த பேக்கேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சில பெனிஃபிட்டான விஷயங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பேக்கேஜை வந்து இந்த போஸ்ட்பெய்ட் கனெக்ஷனை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாய் ரிஃபண்டபிள் டிபாசிட் ஒன்று உங்களுக்கு வைக்கணும். ஸோ அந்த 1000 ரூபாய் நீங்க பே பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய கனெக்ஷன் எப்போ சரி டிஸ்கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த ரிஃபண்டபிள் டிபாசிட்டை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இந்த பேக்கேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா நமக்கு கொடுத்திருக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்லிமிடெட் எனி நெட்வொர்க் கால்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ எனி நெட்வொர்க் நீங்க கால் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்லிமிடெடா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது தவிர பார்த்தோம் அப்படின்னா 30 GB எனி டைம் டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 1 GB அப்படிங்கிறதுல தான் நமக்கு வந்து டேட்டா வந்து கிடைக்கும். ஸோ 30 நாளைக்கு 30 GB வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க.
அது கூட அன்லிமிட்டடா அக்சஸ் பண்ணக்கூடிய வகையில் நம்மளுக்கு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், மெசேஞ்சர், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸை பார்த்தோம் அப்படின்னா அன்லிமிட்டடா உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த 30 GB இல்லாமல் இது அன்லிமிட்டடா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லோக்கல் எஸ்எம்எஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 1000 எஸ்எம்எஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு ஏர்டெல் நிறுவனம் போஸ்ட்பெய்ட் பேக்கேஜில் கொடுத்துருக்க பேசிக் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இதோட விலை வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு அதிகமான விலையில தான் இந்த பேக்கேஜ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1098 ரூபா அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் தான் இந்த கனெக்ஷன் வந்து பெற்றுக்கொள்ற மாதிரி இருக்கும். இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா 1000 rupees வந்து ரிஃபண்டபிள் டிபாசிட் வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பேக்கேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா எனி நெட்வொர்க்கு அன்லிமிட்டட் கால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட நம்மளுக்கு எனி டைம் டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எனி டைம் டேட்டா அதாவது 4G டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 40 GB வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 40 GBயோட நம்மளுக்கு லோக்கல் எஸ்எம்எஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 300 SMS வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்பெய்ட் பேக்கேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 40 GBல நீங்க வந்து குறிப்பிட்ட அளவு ஜிபி வந்து யூஸ் பண்ணாம உங்களுக்கு மீதம் இருக்கு அப்படின்னா ஒரு 10 GB பார்த்தோம் அப்படின்னா மாச கடைசியில வந்து மிச்சமா இருக்கு அப்படின்னா அந்த 10 GB அடுத்த மாசம் வந்து யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 200 GB வரையும் உங்களுக்கு வந்து டேட்டா ரோல் ஓவர் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா டயலாக்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன பேக்கேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன்ல இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ ஏர்டெல்லையும் பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன்ல டேட்டா ரோல் ஓவர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்கேஜும் பார்த்தோம் அப்படின்னா 1098 ரூபா அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓரளவு கொஞ்சம் விலை அதிகமான பேக்கேஜ் தான். இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மூணாவதா கொடுத்துருக்க பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீடம் பேக்கேஜ்லேயே நம்மளுக்கு வந்து 2160 ரூபா அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏர்டெல் டு ஏர்டெல் கால்ஸ் மட்டும்தான் அன்லிமிட்டடா கொடுத்துருக்காங்க. அது இல்லாம நீங்க எனி நெட்வொர்க் கால்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 500 minutes மட்டும்தான் கொடுத்துருக்காங்க எனி அதர் நெட்வொர்க் யூஸ் பண்றதுக்கு. இந்த பேக்கேஜை நீங்க அதாவது இந்த போஸ்ட்பெய்ட் பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா 2000 ரூபாய் ரிஃபண்டபிள் டிபாசிட் வந்து வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 100 GB 4G எனி டைம் டேட்டா வந்து கிடைக்கும். அதோட பார்த்தோம் அப்படின்னா 300 லோக்கல் எஸ்எம்எஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லை இதுலையும் நம்மளுக்கு வந்து டேட்டா ரோல் ஓவர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. டேட்டா மீதம் இருக்குது அப்படின்னா அடுத்த மாதத்துக்கு உங்களுக்கு அதை வந்து கொண்டு போகிறதுக்கான சான்ஸும் வந்து இருக்குது. ஸோ இந்த 3 பேக்கேஜஸும் தான் நம்மளுக்கு வந்து ஏர்டெல் நிறுவனம் வந்து கொடுத்துருக்காங்க. 3 பேக்கேஜஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மாற்றங்கள் மட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேக்கேஜில் நான் பெஸ்ட்டான பேக்கேஜாக செலக்ட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தோம்னா அன்லிமிட்டட் 989 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய போஸ்ட்பெய்ட் பேக்கேஜ் தான் ஒரு பெஸ்ட்டான பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் எனி டைம் டேட்டாவும் கிடைக்கும். அது கூட நம்மளுக்கு சோஷியல் மீடியாவும் அக்சஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது அந்த பேக்கேஜ் தான் ஒரு பெஸ்ட்டான பேக்கேஜாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன்ஸை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போனாலும் உங்களுக்கு வந்து இந்த கனெக்ஷனை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ரொம்பவுமே சிம்பிளாக உங்களுக்கு வந்து கனெக்ஷன் பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். யாராச்சும் போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுடைய நண்பர்களும் ஏர்டெல்ல போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பில் பே பண்ணி உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா அவங்களுடைய போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு பெஸ்ட்டான போஸ்ட்பெய்ட் பேக்கேஜஸாக நம்மளுக்கு வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏர்டெல் யூசர்ஸ் யாராச்சும் உங்களுடைய நண்பர்களாக இருக்காங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.